மதுரையில் கேட்பார் இன்றி சாலையில் சாக்கு மூட்டையில் கிடந்த 17,50,000 ரூபாய் பணத்தை பெண் ஒருவர் மீட்டு போலீசாரிடம் கொடுத்த நிலையில் அந்த பணம் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். மதுரையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சாலையில் கேட்பாரட்டு கிடந்த 17 லட்சம் ரூபாயை எடுத்து அந்த பெண் ஒருவர் துறையினரிடம் ஒப்படைத்த அந்த பணத்தை தற்போது வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்து வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் நேர்மையை பாராட்டி காவல் ஆணையர் லோகநாதன் பொன்னாடை அணிவித்து பாராட்டும் தெரிவித்தார். கடந்த 27ஆம் தேதி மதுரை சிம்மக்கல் பகுதியை சேர்ந்த சிவபக்தரான செல்வ மாலினி மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவில உலாவார பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற போது வக்கீல்புது தெரு பகுதியில சாலையில கேட்பாரட்டு சாக்கு மூட்டை ஒன்று கிடந்தது. அதில் ஒரு வாகனம் ஏறி இறங்கிய நிலையில 500 ரூபாய் பணக்கட்டுகள் உள்ளிருந்து வெளியே தெரிந்தது. அதை பார்த்த செல்வமாலினி உடனே இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை வாகனத்தில் இருந்த காவலர்களிடம் அந்த பண மூட்டையை எடுத்து ஒப்படைத்தார். அந்த சாக்கு மூட்டையை காவலர்களும் பிரித்து பார்த்த போது அதில் 17 லட்சம் ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருந்தது. இதையடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் யாருடையது என்பது குறித்தான விசாரணையில விளக்குத்தூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். காவல்துறை அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் உள்ள பதிவான காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த நிலையில கேரள மாநிலம் ஆரிய சாலா பகுதியை சேர்ந்த வாகன உதிரிப்பாக விற்பனையாளர் மகேஷ் மணிகண்டன் ஆகியோர் தனக்கு அந்த பணம் சொந்தமானது என தேடி வந்தனர். காவல்துறையினர் உடனடியாக அந்த பணத்தை வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வருமான வரித்துறை அதிகாரிகளும் சாலையில் கிடந்த பணம் குறித்தும் அதனுடைய உரிமை கோரக்கூடிய கேரளாவை சார்ந்தவர்களுடைய உரிய ஆவணங்களை எடுத்து வருமாறு அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில அந்த பணத்தை எடுத்து ஒப்படைத்த அந்த பெண்ணை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்துக்கு நேரில் வரவழைத்து அந்த பெண்ணுடைய நேர்மையை பாராட்டி பொன்னாடை போர்த்தி அவர்களை பாராட்டினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.